அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ் மொழி காக்கும் முருகன் பாகம் 3. மக்கள் நல்ல காரியங்கள் செய்வதற்கும் ஆபத்தில் உதவுவதற்கும் ஒரு முதல் கடவுள் வேண்டும் என்று தேவர்கள் எண்ணி திருமாலிடம் சென்று இப்பிரச்சனையை கூறினர். இப்பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு திருமாலும் தேவர்களும் கைலாயம் சென்றனர். அங்கு சிவபெருமானும் அன்னை பார்வதியும் இப்பிரச்சனைக்கான தீர்வை ஒரு போட்டியின் மூலமாக நம் தீர்வை கண்டுபிடிக்கலாம் என்று கூறினர். அதாவது, யார் நான் கூறும் போட்டியில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே முதற் கடவுள், அவர்களுக்கே முதல் பூஜையானது அனைத்து இடத்திலும் நடைபெறும் என்றும் கூறினார். இதை அறிந்த தேவர்கள் அனைவரும் நம்ம தான் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி ஒருவராக சொல்லிக் கொண்டிருந்தனர். இப்போட்டியானது உலகையும் யார் சுற்றி முதலில் கைலாயம் வருகிறாரோ அவரே வெற்றி பெற்றவர் என சிவபெருமான் கூறினார். மறுநாள் போட்டியானது தொடங்குவதற்கு காத்திருந்தனர் அனைவரும். இப்போட்டியில் அனைத்து தேவர்களின் சேனாதிபதி முருகன் கார்த்திகேயனும் அவர்களின் சகோதரர் கணபதி அவரும் கலந்து கொண்டனர். போட்டியானது ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்பித்து சில நேரத்திலே அனைத்து தேவர்களும் தேவர்களின் சேனாதிபதி முருகர் கார்த்திகேயரும் சென்று விட்டனர். போட்டி நடக்கும் இடத்திலேயே விநாயகர் மட்டும் இருந்து விட்டனர். அவரது வாகனம் பறக்காது என்பதாலும் அவரால் சுற்றி வர முடியாது என்றாலும் அதே இடத்தில் இருந்தார். ஆனால் அதே இடத்தில் அவர் இல்லாமல் அவர் புத்தி கூர்மையை கொண்டு தனது தாய் தந்தையே உலகம் என்று கூறி சுற்றி வந்தனர். இவர் இங்கு சுற்றி வர வர அனைத்து தேவர்களிடம் அவரது பிரதிபிம்பமானது சென்று கொண்டே இருந்தது. அனைத்து உலகமும் சுற்றி வர ஆரம்பித்தன. முதலில் பூமி சென்று அனைத்து சிவத்தலங்களுக்கும் சென்றன, காசி, ராமேஸ்வரம் என்று. அடுத்ததாக தேவர்களின் ஒரு இடமாக சென்றன. அடுத்ததாக பாதாளத்திலிருந்து பிரம்மலோகம், வைகுண்டம், இறுதியாக கைலாயம் என்று வந்தனர். அதில் அவரது விநாயகரின் பிரதிபிம்பமே முதலில் வந்து விநாயகரே இதில் வெற்றி பெற்றார். அனைத்து தேவர்களும் தோற்றன. இதைத் தொடர்ந்து கைலாயத்தில் ஒரு முறை பிரம்மதேவர் வந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த கார்த்திகேயர், வணக்கம் பிரம்மதேவரே அப்படி என்று கூறினார். அதற்கு பிரம்மதேவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவர் பற்றி சென்று கொண்டிருந்தார். அண்ணா, நான் பல முறை பிரம்மதேவரிடம் வணக்கம் என்று கூறுகிறேன், அவர் கண்டுகொள்ளாமே போகிறார், என்னை மதிக்கவே இல்லை என்று கார்த்திகேயன் விநாயகரிடம் கூறினார். விநாயகர், சகோதரரே, அவர் ஏதாவது வேலை காரணமாக மறந்திருப்பார், விட்டு பெரியவர்கள் என்றால் அப்படிதான் என்று கூறினார். இல்லை, அவர் என்னை அலட்சியப்படுத்தி விட்டார் என்று முருகன் கூறி, பிரம்மதேவரே அப்படி என்று மீண்டும் ஒரு கூறி நிப்பாட்ட செய்து, நான் உங்களை பல முறை வணக்கம் வைத்தேன், வணங்கினேன், நீங்கள் எதுவுமே கொடுக்கவில்லை என்று கூறினார். பிரம்மதேவர், மன்னித்துவிடும் முருகா, நான் பார்க்கவில்லை, சிறு பிரச்சனையாக சென்று கொண்டிருந்தேன். உலகத்தையே படைக்கும் உங்களுக்கு பிரச்சனையா? உலகத்தையே படைப்பவனாக இருந்தாலும் எனக்கும் பிரச்சனை இருக்கும் என்று பிரம்மதேவர் கூறினார். உடனே முருகன் பிரம்மதேவரை பார்த்து, பிரணவ பொருளிற்கு அப்படி என்றால் என்ன என்று கூறுங்கள் அப்படி என்று பிரம்மதேவரை பார்த்து முருகன் கேட்டார். பிரணவ பொருள் அப்படின்னா என்ன என்று பிரம்மதேவருக்கு தெரியவில்லை. அதனால் முருகன் உடனே அவரை சிறை வைத்து விட்டார். இதை அறிந்த அன்னை விநாயகரும் முருகனிடம் சென்று அவரை விட்டுவிடு என்று கூறினார்கள். இல்லை, விடமாட்டேன், அவர் பதில் தெரியவில்லை என்று கூறிவிட்டார், அதனால் நான் விட்டுவிட மாட்டேன் என்று கூறினார் முருகன். அதைத் தொடர்ந்து இப்பிரச்சனை சிவபெருமானிடம் போனது. அதற்கு சிவபெருமான் பிரம்மதேவரை விட்டுவிடு என்று கூறினார். இல்லை, அவருக்கு பிரணவ பொருளுக்கு அர்த்தம் தெரியவில்லை, அதுக்கான பொருள் தெரியவில்லை என்று, அதனால் நான் அவரை விட மாட்டேன் என்று கூறினார். உடனே சிவபெருமான், உனக்கு தெரியுமா அதற்கான பொருள்? தெரியும், அப்படி என்றால் நீ சொல். யாருக்கு சொல்ல வேண்டும்? எனக்கு சொல் அப்படின்னு உடனே சிவபெருமான் கூறினார். அப்படி என்றால் நான் குருவாகவும் நீங்க சிஷியனாகவும் இருக்க வேண்டும், அதனால் எனக்கு கீழ் 2 அடி நீங்கள் அமர்ந்தே நான் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்று கூறினார் முருகன். உடனே சிவபெருமான் ஒத்துக்கொள்கிறேன் என்று கூறி 2 அடி குனிந்து
அவரிடம் உபதேசம் பெற்றார். முருகனிடம் உபதேசம் பெற்றார். இதனால் முருகரை தகப்பனுக்கே உபதேசம் செய்த கடவுள் என்றும் சுப்பிரமணியன் என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த கோலத்தில் கும்பகோணம் சாமிமலை முருகன் கோவிலில் தகப்பன் சாமி என்று அமர்ந்திருக்கிறார் முருகப்பெருமான். அனைவராலும் சிவபெருமானுக்கே உபதேசம் செய்த முருகன் என்றே போற்றப்படுகிறார். நன்றி நண்பர்களே. நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடியே தமிழ் மொழி காக்கும் முருகன் அப்படின்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். மீண்டும் ஒரு முறை நன்றி.